ألا بذكر الله تطمئن القلوب صدق الله المولانا العظيم. بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد ألا بذكر الله تطمئن القلوب صدق الله المولانا العظيم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல்வேறு நிஅமத்துக்களை செய்திருக்கிறான். அந்த நிஅமத்துக்களுக்கு நாம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கைமாறு, அந்த நிஅமத்துக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய நன்றி கடன் என்பது அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதாகும், அவனை புரிந்து கொள்வதாகவும் அவனை திக்ரு செய்வதாகும். அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்திற்கும் அந்தந்த பொருளிலே இருந்து அவனுக்கு நன்றி வெளிப்பட வேண்டும். கண்ணை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அந்த கண்ணுக்கான நியமத்து, அதற்கான நன்றி செலுத்துதல், அவன் எதை பார்க்க சொன்னானோ அதை பார்ப்பது. அதை விடுத்து இந்த கண் வேறு காரியங்களை செய்யும் என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்திற்கு நான் நன்றி செலுத்தாததைப் போல ஆகிவிடும். கண் இருக்குன்னா குரானை பார்க்கலாம், காபாவை பார்க்கலாம், அல்லாஹ் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த உலகத்தின் நிர்பந்தங்களை பார்க்கலாம். அந்த கண் ஹராமை பார்க்கும் என்றால், அந்த கண் அந்நிய பெண்களை பார்க்கும் என்றால், அந்த கண் என்பது அதனுடைய அடிப்படையான நோக்கத்தை தவறு விடுகிறது. அதுபோலத்தான் நாவு என்பது அல்லாஹ்வுடைய நியமத்து. அதிலே நோக்கத்தோடு அந்த நாவு பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ரிலே அந்த நாவு திளைத்திருக்க வேண்டும். ஒரு மனிதர் பேசிக்கொண்டிருந்தார். ஜுனைத் அது இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் போய், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்களே, இந்த பேச்சின் மூலம் நீங்கள் சொர்க்கம் போவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேனே, அந்த பேச்சு எப்படி என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும்னு தெரியல அப்படின்னார். பேச்சில் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற பேச்சும் இருக்கிறது அல்லவா. அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுவது, அவனுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு விடுப்பது, இதெல்லாம் இருக்குது. அப்போது ரெண்டாவதாக கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுனீங்களே, இந்த பேச்சு உங்களை நரகத்திலேருந்து விடுதலை செஞ்சிருமா? செய்யாது என்றார். அப்போ நரகத்திலேருந்து விடுதலை செய்யலை, நன்மையும் கொண்டு வந்து சேர்க்கலை அப்படின்னா இந்த பேச்சு எந்த வகையான பேச்சு? இந்த ரெண்டு நோக்கத்திற்காக வேண்டித்தான் உங்களுடைய பேச்சு இருக்க வேண்டும். இதை தாண்டி உங்களுடைய நாவு திக்ரில் இருந்திருந்தால் அது எவ்வளோ பெரிய நன்மையாக மாறும். ஒரு மனிதன் திக்ரில் இருந்தால் அந்த மனிதனுக்கு நன்மை கிடைத்துவிடும், நரகத்திலிருந்து விடுதலையும் உறுதி செய்யப்பட்டுவிடும். திக்ரில் அந்த பண்பு இருக்கிறது. எனவே பேச்சுக்களிலிருந்து விடுபட்டு, அது வீண் பேச்சுக்களிலிருந்து தவிர்ந்து உங்கள் நாவுகளை நீங்கள் அல்லாஹ்வினுடைய துதிகளில் நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால் இந்த நோக்கம் அதில் நிறைவேறும். அதை தாண்டி எதுக்கு உங்களுக்கு வீண் பேச்சு? இன்னும் சொல்லப்போனால் அந்த பேச்சு சில நேரங்களிலே நம்மை பாதாளத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும். இந்த பேச்சு சிலரை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த பேச்சு சில பேரை அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளாக்கி விடுகிறது. இந்த நாவினாலே பேசப்பட்ட பேச்சு நாளை மறுமையிலே மிகப்பெரிய கேள்விக்குரியதாக அந்த மனிதனை நிறுத்தி விடுகிறது. யாரையாவது குறை சொல்கிறார், திட்டார், வைக்கிறார்னா அல்லாஹ்விடத்தில் கியாமத்து நாளில் இந்த நாவு குறித்து விசாரணை வேணும்னு கேட்கப்படும். ஷத்தம ஹாதா, இவர் என்னை திட்டிக்கிட்டே இருந்தார், யாரெல்லாம் அதுக்கு எனக்கு பதில் வேணும் அப்படின்னு அவர் நன்மையை பிடுங்கப்பட்டு விடும். கோல் புறம் என்று எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. சொர்க்கத்துக்கு நெருக்கமாக இருக்கின்ற மனிதன் அவன் ஒரு பேச்சின் காரணமாக
அவன் சொர்க்கத்திலிருந்து தூரமாய் நரகத்துக்கு போய் சேருகிறான் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பேச்சு என்பதை தாண்டி இந்த நாவு ஏதாவது நன்மையை சேர்ப்பதற்கு பயன்பட்டிருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தண்டனை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். எனவே தான் இஸ்லாம் எல்லா நேரத்திலும் அந்த அல்லாஹ்வினுடைய தொடர்பில் இருப்பதற்கு பல கலிமாக்களை சொல்லித் தருகிறது. பார்த்தீங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வோடு நாம் அங்கே இணைஞ்சிட்றோம். நாளைக்கு ஒன்றை செய்யணும்னு சொல்கிறோம், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நானும் நாளை செய்யலாம். இப்போது அல்லாஹோடு இங்கே தொடர்பு 24 மணி நேரமும் அல்லாஹ்வினுடைய திக்ருகளோடு பிணைந்து செல்வதற்குத்தான் இந்த ஏற்பாடுகள். வீட்டுக்குள்ளே போகிறீர்கள், அங்கே ஒரு துவா இருக்கிறது. வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வருகிறீர்கள், அங்கே ஒரு துவா இருக்கிறது. தூங்கி எழுந்திருக்கிறோம், தூங்கி எழுந்த உடனே ஒரு துவா இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கே புகழடைத்தோம். அது அமாத்தனா, தூக்கம் என்கின்ற சிறு மரணத்தை கொடுத்த பிறகு ஆரோக்கியமாக எங்களை எழுப்பாட்டி அமர்த்த வைத்திருக்கின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்லுகின்ற போது இங்கே அல்லாஹ்வினுடைய திக்ர் வருகிறது. இந்த திக்ருகள் பாதுகாப்பை நமக்கு வழங்குகிறது. வீட்டை விட்டு போகும்போதும் துவா ஓதிட்டு போயிட்டீங்கன்னா அல்லாஹ் அந்த பாதுகாப்பை தருகிறான். வாகனத்தில் ஏறு அமர்கிற போது சுப்ஹானல்லதி சஹர்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின் என்று நீங்கள் ஓதுகிற போது அந்த வாகனம் உங்களுக்கு கட்டுப்படுகிறது. அந்த வாகனங்கள் விபத்திலே சிக்குவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த துவாக்கள் என்பது அல்லாஹுவின் சிந்தனைகளோடு அமையப்பட்டிருக்கிறது. அவைகள் திக்ருகளாக இருக்கின்றன. எனவே தான் ஒரு நாள் விடிந்து அந்த நாள் முடிகிற வரை ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஒவ்வொரு துவாக்களை, திக்ருகளை நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அந்த துவாக்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த திக்ருகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த திக்ருகள் நாளை மறுமையில் உயர்ந்ததொரு அந்தஸ்தை நமக்கு தந்து விடுகின்றன. எனவே தான் இறை சிந்தனைகளை நாம் அதிகப்படுத்தி கொள்வதற்கு திக்ருகளிலே நம்மை ஆழ்த்தி கொள்வது மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிந்தனையோடு நம்மை வாழ்வதற்கும் எல்லா நேரங்களிலும் அவனுடைய திக்ரிலே திளைத்திருப்பதற்குமான நல்ல நசீவை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத